நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ ஹாஸ்பிட்டல் போக போறோம் செக்கப்புக்கு. தக்காளி அரைச்சிட்டு என்ன சொல்ல போறான்னு தெரியல. இது எத்தனாவது மாசம் செக்கப்? ஆமா. அப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் எடுப்பாங்களா? எனக்கு எடுப்பாங்களா? சொல்றா என்னமோ எனக்கும் எடுப்பாங்க. புதுசா சொல்றா. அப்புறம் பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் எல்லாமே எடுக்க போறாங்க. பாவம் தக்காளி இன்னைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மாட்டிட்டு முழிக்க போற ஹாஸ்பிட்டல்ல. அது கூட்டமாக இருக்கும். இங்கதான் ஜிஹெச்ல அழிச்சப்புறம். ஓகே, வீடியோ 2 வரையும் பாருங்க. மோட்டோ விளாக்ல பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? சோபனா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்டு. போமா முன்னாடி ஒரு மாதிரியா இருக்கு. பாம்பும் இருக்கா செருப்புல. சரி, நீங்க பஸ்ல வந்துருங்க, நாங்க அங்க நிக்கிறோம். இவ்வளவு ஒருத்தி எம்மே இந்தாடி. சரி, நான் போயிட்டு இருக்கேன், வந்துருங்க. அது இந்த வண்டியில அழைச்சிட்டு போக முடியுமான்னு தெரியலையேம்மா. எங்கள் நைனா வண்டி எடுக்கலான்னு சொன்னேன். எங்கள் நைனா வண்டியை தான் கொள்ளையில் ஓடுற சொல்லிட்டாங்க அம்மா. அது வேறு பெட்ரோல் இல்லை. நீ ஏன் உட்காந்துருக்கீங்க? வர வேண்டியது தானே. நாங்கள் சுரேந்தர் இந்த பக்கம் ஆட்டோ இருக்கு அவங்கள. சரி வா. கதவை மட்டும் வந்துருங்க. வேகமா போலடி, ஏறடி. இந்தா புடி. இத வேற காக்கா பிடிக்கிற மாதிரி தூக்கிட்டு வந்துடுறான். போ. ஓகே, ஹலோ நண்பா நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ ஹாஸ்பிட்டல் போகிறோங்க செக்கப்புக்கு. ஆனால் இது வந்து 3வது மாதம் 4வது மாதம் செக்கப்பாக, அது எனக்கு தெரியலை சரியா. அழைச்சிட்டு போகிறேன். இதுவாக தாண்டி போகிறேன். எம்மே அதுலலாம் அப்புறம் அப்படி தான் இருக்கும். அதுக்கெல்லாம் ரொம்ப ஓரி. இன்னும் இத்தனோண்டு கூட குதிக்க விடாதுன்னா நான் என்ன பண்ணுறது சொல்லு. என் அம்மா வேறு பஸ்ஸில், ஏன்னா இங்கேருந்து ஏறினா ரொம்ப தூரம்லாம் இல்லை, இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தான். 4 கிலோமீட்டரா அவ்வளோதான் இருக்கும் ஹாஸ்பிட்டல். ப்ரைவேட்டில் பார்க்குறத விட கவர்மெண்ட்டில் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா கவர்மெண்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேயே காட்டுங்கன்னு. ஆனால் டெலிவரி வந்து ப்ரைவேட்டுங்க. ராஜ்குமார் டெலிவரி சரியாக தெரியலை. ஏன்னா சொல்லக்கூடாது இப்போதைக்கு வீடியோவில். நான் சொல்கிறேன், இன்னொரு நாள் சொல்கிறேன் கண்டிப்பாக. அப்பா ரொம்ப நாளாக ஆச்சுங்க மோட்டோ விளாக் பண்ணி. எவ்வளோ நாள் இருக்கும்? கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் வீடியோவே இப்போ சரியாக போடுறதில்ல. எல்லோரும் மன்னித்து விடுங்கள். இதான் எங்கள் சித்தப்பா வீடு. சித்தப்பா ஊருக்கு போயிட்டாருங்க, ஃபாரின் கொய்த்து. பொங்கல் வேறு வருது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாம் 10 நாள் வேறு லீவ் விட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மணி 10ஆவது இன்னும் வருங்களேன். வானம் கம்மிக்கிட்டே தான் இருக்குது. இந்த வண்டியில் வேற போகிறோம். வளைஞ்சிட வர தலைவர். கடத்தரை வந்தே ரொம்ப நாளாகுதுங்கண்ணா. வீட்டை விட்டு எங்கேயும் இல்லை போகிறதில்ல. அடிக்கடி என்ன திட்ட வண்டி ஒர்க் பண்ண போவேன். நிறைய பேர் அண்ணன் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன வேலை பார்க்குறீங்க? நான் இன்னும் வேலைக்கு போகல பிரதர். ஃபாரின் தான் கிளம்ப போகிறேன். இந்த குழந்தை பிறந்தோன்னே ஃபாரின் கிளம்பிடுவேன். எங்கள் அப்பா கூட போகிறேன். எங்கள் அப்பா தான் எடுக்கிறாங்க என்னையே. எனக்கு ரொம்ப நாள் ஆசை லண்டன் போகணுன்ட்டு. பட் எங்கள் அப்பா விட்றது கிடையாது. ஏன்னா அவர் கூட தான் வச்சுக்குன்னு பார்க்குறாங்க. பரவாயில்லையே, கூட்டூரும் டெவலப் ஆகிருக்குங்க. என்னென்னமோ பைக்கு இதெல்லாம் பைக் ஸ்டோருமே வச்சுருக்காங்க இப்போ.
ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்குள்ள கண்டிப்பாக பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கங்க. ஹாஸ்பிட்டல்கிட்ட நெருங்கிட்டோம். எப்போ எங்கள் அம்மா ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவாங்க. அது வரையும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் ஃபைல்லாம் இருக்குது. பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் நல்லா டெவலப் பண்ணுறாங்கங்க. இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்கும். பரவாயில்ல, யாரும் இல்லைடி இன்றைக்கி அதிகமாக. ஆமாண்டி, பைக்கெல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்கடி. ஆமாடி, எவ்வளோ செருப்பு கிடக்கு பேரு. எப்பா சாட்டியில் தொடங்க பவுடரா இருக்கு. ஒரு இட்லி தானா? நீ திங்கிறதே ஒரு இட்லி தான். அதனால் ஒரு இட்லி தான் சாப்பிட்டு வர சொன்னாங்க. உங்கள் ஊரில் இருந்தால் முடி போகாதுல்ல? உனா ஊரை பெருமைப்படுத்துறது மாறைய பேர். எங்கள் ஊர் எனக்கு தாண்டி கெத்து. மைண்ட் ஒரு வேட் மோனிகா. நானும் வரேன், போயிட்டு அட்மிஷன் போடும். சரி, டோக்கன் பண்ணும். டோக்கன் கிடையாது, அது பேர்னா எழுதணும்ல. போ. முன்னாடி பண்ணுற வாங்கிட்டியா? இதுதான் மெடிக்கல் மருந்து கொடுக்குற இடம். போமா. இங்கே பாருங்க எவ்வளோ மாத்திரை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வேஸ்ட், நீ முழுங்கவும் மாட்ட. நீ திங்கவே மாட்டியடி மாத்திரை. இதே காசு கொடுத்தாங்களா திம்ப. ஃபோன் பையங்க இருக்கு உள்ள, எடுத்துட்டு வாங்கம்மா பைய. போமா. என்னமோ டெஸ்ட் எடுக்கணும், அதை எடுக்கணும். நீ 16 வாரத்தில் தான் எடுக்கணும். அதான் அக்காவே கெடுத்துல எத்தனை வாரம் ஆயிருக்குன்னு. சரி, போலாமா? வாங்க, பஸ்ஸில் பார்த்து வாங்க. புனிதா பார்த்தா பேசிட்டு இருந்தாங்க. சரி, போமா. அந்த நாய்க்குட்டி அழகாக தூக்கிட்டு போகிறாங்க அவங்க. ஓகே, ஆமாம், அவங்கள தான் வளர்க்கட்டும் அந்த நாய்க்குட்டியை. ஓகே, டெஸ்ட்டு 16 வாரம் கழிச்சு தான் எடுக்கணுமாங்க. இவ தான் ஏதோ 1 மாதத்தில் போய் எடுக்கணும் அப்படின்னா 16 வாரம் கழிச்சு தானா? அப்போனா இன்னும் ஒரு தெரியலை, இன்னும் 1 மாதம் கழிச்சு தான் எடுக்கணும் போல இருக்குது. அதனால் மாத்திரை மருந்து அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு இப்போ தான் தக்காளி வரா. இப்போ வீட்டுக்கு போகணும். எம்மே என்னடா அது வெறும் வண்டியாக போகுது. ஓகே, வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். டாக்டர் எதுவும் சொல்லல? டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? ஓகே தானே? பாப்பா நல்லா இருக்குல்ல? அதான் டெஸ்ட்லேயே பார்த்து சொல்லிட்டாங்களே பாப்பா நல்லா இருக்குன்ட்டு. மாப்பிள்ளைலாம் ஸ்கூல் போயிருப்பான். வராங்க. எப்பா ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. மூச்சு வாங்குதா உனக்கு? ஏண்டி, ஏன் என்னாச்சு? கதவை தோற எப்படி புடி. எப்பாடா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஏன்டி அழுவுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வா போகலாம்.